எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறது அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே நாக்க வெட்டி விடுவேன். தேங்க்யூ. தமாஸ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல. 4 முனை போட்டி 40 முனை போட்டின்னு எத்தனை முனை போட்டின்னு வந்தாலும் இங்க 2 முனை போட்டி மட்டும்தான். ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு நான் ஏவிக்கேன்னா அண்ணா வளர்ச்சி கழகம். அது விரைவில் நான் ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? இந்த பாஷாவா, அந்த ஆண்டனியா, இந்த வெட்டு புலியா, இல்ல அந்த செத்த எலியா? எதுக்கு எல்லாம் இப்படி ஓடுறீங்க? இந்த ஊர்ல வெள்ளையங்கிரின்னு ஒருத்தர் இருக்கிறான். ராத்திரி 8 மணி ஆனா பாடியே எங்களை கழுத்தறுத்துருவான். அவன் பாட்டுக்கு பயந்தா நாங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கோம். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை. தன்னந்தனியாளு நீ ஏளனமா பாரு. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. கொஞ்சம் நவுந்தனா இங்க 8 கோடி பேரு. மிரல போது ஸ்டேட்டு எங்க விசில் சத்தம் கேட்டு. நல்லவங்க வாழ நீ விசில் கடி ஓட்டு. சார், உங்கள மாதிரி ஒரு 1 நம்பர் இசை மேதையை நாங்க பார்த்ததே இல்ல. கடைசி நம்பிக்கை இன்னும் போலையா? கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது. அதை இறுக்கி புடிச்சு ஒரு வரலாறு எழுது. உங்க விஜய் நான் வர. விசில் அடிக்க ரெடியா? பண்ணிட்டாரு. கான்பிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். தெரியும் போடாடே. ஓகே. எந்த பால் போட்டாலும் கோல் போட்றானே. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. திருச்சி பகுதி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். போறோம் பிரமாதமா ஹோட்டல் ஆரம்பிச்சு திருச்ச திருவிழாவா ஆக்குறோம். காலையில் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இதெல்லாம் ஹீரோக்கள் பேசுற டயலாக். நீ பேசி அதோட மதிப்பு கிடைக்காத. இப்ப நீ என்ன சொல்ல வர்ற அதை நேரடியா சொல்லு. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்க போல. சீக்கிரம் பேசி முடி. அவங்களாச்சும் கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தாங்கன்னா. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. இந்த கேஸ் தட்டுப்பாடு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். உஷாரா இருந்திருந்தாங்கன்னா. அவங்களாச்சும் இவங்களாச்சும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருந்தா. அப்ப சொன்னதும் புரியல, இப்ப சொல்றதும் புரியல. இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். என்னங்க லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? ஆனா நம்ம ஸ்டாலின் சாரை கேட்டீங்கன்னா நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்பாரு. முட்டாளாடா இவன். இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. என்னடா லாஜிக்கே இல்லாம பேசிட்டு இருக்க? உன்னி சேர்த்து வச்சு கொளுத்திருக்கணும்டா. நானும் இது எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் சிலிண்டர் பேசினாரு. ஓகே, பரவாயில்ல, கேஸ் சிலிண்டர் பேசினாரு. ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன, அவர் என்ன சொல்றாரு? இவங்களாவது ஏதாவது பண்ணிருக்கலாம், அவங்களாவது ஏதாவது பண்ணிருக்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் இவங்கிறது அமெரிக்காவும் அவங்க ஈரான் சொல்றாங்கிற டவுட் ஆயிடுச்சு எனக்கு. சொல்றது வெளிப்படையா சொல்ல வேண்டியதானே. பாஜக ஏதாவது பண்ணிருக்கலாம், திமுக ஏதாவது பண்ணிருக்கலாம். நீங்க அவங்க தேவைப்பட்டா இதுக்கு ஓடுவாங்க அப்படி சொல்லிட்டு நான் 6 சிலிண்டர் இலவசமா கொடுப்பேன். லயோலா மணி மாதிரி பேசுறாரு. போடா விஜய். அனைத்து வகையான உணவகங்கள் இந்த எரிவாயுக்கு பதிலாக மின் அடுப்புகள் பயன்படுத்தும் போது ஏற்படும் கூடுதல் பில் வந்தா அதுக்கு ஒரு பிளாங்கெட்டா ₹2 சலுகை. போடா விஜய். நீட்டை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, என்னாச்சு? இந்த நிலையில தான் நீட் கோச்சிங் மையத்திற்கு கடன் கொடுத்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. அனிதாவின் மரணத்திற்கு கண் கலங்கியது எல்லாம் பொய்யா எனவும், நீட் விவகாரத்துல விஜயின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பிட்டு வர்றாங்க. அப்ப நான் கண்ணால் கண்டதெல்லாம் பொய்யா? மாதிரி நாங்க பொய் வாக்குறுதிகள்லாம் கொடுக்க மாட்டோம். ஒண்ணு இல்ல மாஸ்டர், நீங்க நம்பர் 1 பாக்கும். நான் நம்பர் 1. மக்களுடைய தேவைகள் என்னன்னு சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாம செயல்படுவோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க? 6 சிலிண்டர்கள்
தாய்மார்களுக்கு கட்டணம் இல்லாம அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் சொன்ன மாதிரியே நிறைவேற்றுவோம். 6 சிலிண்டர்கள் தாய்மார்கள். டேய் நான் முதல்வர் ஆகிட்டேன்டா, பதவி பிரமாணம் கூட எடுத்துட்டேன். அது வெறும் கனவுனே. கல்யாணம் ஆகி போற நம்ம தங்கைகளுக்கு 1 பவுன் தங்கமும் பட்டு சேலையும் சொன்ன மாதிரியே கொடுப்போம். ஒரு பெரிய பாரி வள்ளல் பரம்பரை அப்படியே வாரி வழங்கிற போறாரு. எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான், இவன் பகுந்ததுன்னா பசி யாருங்கிறான். இதெல்லாம் நேரம்டா சாமியோ. 60 வயசு வரைக்கும் இருக்கிற குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2500 சொன்ன மாதிரியே கொடுப்போம். 30 வருஷம் சம்பாதிச்சு 600 கோடி சம்பாதிச்சு ஒரு இடம் கூட உங்க பெத்த பிள்ளைகள் வாங்காத ஒரு சுயநலவாதி, பெத்த அப்பா அம்மாக்கு கூட கடன் கொடுக்கிற ஒரு சுயநலவாதி, நான் விட்டுட்டு வந்த பெரிய கௌதம புத்தர். என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள் எல்லாருமே தமிழ்நாட்டுல எந்த மூலையிலிருந்து எங்க வேணாலும், தமிழ்நாட்டுக்குள்ள எந்த பஸ்ல வேணாலும் ஃப்ரீயா சொன்ன மாதிரியே ஃப்ரீயா போகலாம். தம்பி தமாஷா பேசுற. அதனால என்னுடைய தாய்மார்களே, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த அடிப்படை வசதிகள் கூட செஞ்சு கொடுக்காத இந்த தீய சக்தி திமுக அரசை என்ன பண்ணலாம்? அதானே பார்த்தேன், அங்கங்க சுத்தி நீங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்கு இப்ப அங்க இங்க சுத்திக்கிட்டு நம்ம ஊருக்கே வருவோம், நம்ம திருச்சிக்கே வருவோம். இன்னைக்கு வரட்டு அடிக்கிற அடியில அந்த 2 கோணக்காலும் தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது. 100% ஒரு நியாயமான ஒரு ஆட்சிய நாம கொடுப்போம்ங்க. நீ பொய் சொல்ல மாட்டேன்னா பொய்யத்தான் சொல்லிட்டு இருக்க. ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றதை வேற ஏதாவது பொய் இருக்கா? 100% நீங்க இந்த விஜய நம்பலாமுங்க. ஏமாத்த மாட்டேன், வைஃப் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். வேற ஒரு இருக்குங்க, நீங்க நம்புறீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என்னுடைய சொந்த பந்தங்களாகிய உங்ககிட்ட எனக்கு அந்த உரிமை இருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்காம வேற யாருகிட்ட நான் கேட்பேன்? கடலுக்குள்ள கொப்ப நண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான், அவங்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். அதனால ஐயோ ஓடுற அழிவாங்க. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ப்ரோ சூத்து மூடிட்டு கொண்டு உட்காருங்க ப்ரோ. நம்ம கடைசி படமான ஜனநாயகன், அதான் நம்ம மனசுக்கு நெருக்கமான உங்க எல்லாரோடும் நமக்கு இருக்கிற பூர்வ ஜென்ம பந்தத்தை இன்னமும் எங்க இறுக்கமா மாத்திடுமோன்னு, எங்க அது இந்த தேர்தல்ல நமக்கு மிகப்பெரிய ஆயுதமா மாறிடுமோன்னு ஒரு கூட்டு சூழ்ச்சி, அதோட இன்னும் பல சூழ்ச்சிகள். அதனால உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க விஜய் கேக்குறேன், தன்னுடைய பிரச்சனையவே, அதாவது ஜனநாயகன் படம் வெளிவராது அவருடைய பிரச்சனை. அவர் பிரச்சனைய மனசுல இருந்து பேச முடியும், அதுக்கு ஒரு துண்டு சீட்டு. உன் பிரச்சனையே உன் மனசுல இருந்து பேச மாட்டேன்னா நீ எந்த மாதிரியான ஆளு? அதனால இந்த திமுகவையும் நம்பாதீங்க, இந்த பாஜகவையும் நம்பாதீங்க. ஏண்டா கருத்துலான நாயே, ஏழை பழங்கன்னா கோழைங்க நினைச்சிட்டியாக்கோ. இந்த வரப்போற தேர்தல்ல டிவி கேக்கு உங்க சப்போர்ட்டை கொடுங்க. இன்னும் பல வருஷத்துக்கு தமிழ்நாடு சூப்பரா இருக்கும். ஏம்பா என்னப்பா இந்த துரு பிடிச்ச தலைய பச்சையா புளிவிட்டு போறான்? உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். உங்களுக்காக நான் உங்ககிட்ட பொய் பேச மாட்டேன், உங்ககிட்ட உண்மையை தான் பேசுவேன், உங்களை ஏமாத்த மாட்டேன். ஏமாத்த மாட்டேன்னு சொல்றேன்னா நீ ஏமாத்த போற. உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீடா, நியாயம்டா, நேர்மைடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.